வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முர்தபா கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி டிஷ்ஷில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள். Lagi
ஒரு வார்த்தையாக செஞ்சிருக்கேன். இது அப்படியே இதில் அப்படியே இருக்குது. ஒட்டிடும் அப்படி அழுப்பு பண்ணுறாங்க. குறைஞ்சிருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைத்தா ஆமாம். இருபது மாவு இல்லையா? அப்போ அந்த ஒன்று What we do here is go back. எவ்வளவு வெரைட்டி செஞ்சிருக்கா, ஓபன் தான் பண்ண மாட்டீங்க. வேலை அடைக்குமா? ஒரு லட்சம் ரூபா சேர்ந்துடும். தங்கமே டெபாசிட் ஒரு 200 போகும்பா. நல்லா எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே வந்துருக்கு. அதோட கெச்சப் எடுத்துக்கிடுங்க. கெச்சப் எடுத்துருக்கோம். டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கெச்சப்பையும் வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
உள்ளே ஃபுல்லாக வந்து எக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. அதோட வந்து ஆனியன் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போல்லாம் நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு அதை வந்து கெட்ட லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது இருக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு எக் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது தெரியும். சாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஷ் நான் தான் ரெடி பண்ணேன். ஸோ நான் எப்படி இருக்குன்னு நான் சொன்னால் நல்லா இருக்காது. அவன் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள். நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலை மல்லியில் எல்லாம் சேர்த்துருக்கனால உண்மையிலே நல்லா வந்துருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை நாங்கள் ட்ரை டேஸ்ட் இதே மாதிரி இருக்குது. டேஸ்ட் இது மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமே நல்லா வந்திருக்கு. என்ன கொஞ்சம் தோசை ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் சொதப்பல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவு தோசை பரவாயில்லாமல் வந்திருக்கு. நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தோசையெல்லாம் ஊற்றுட்டு இருக்குது. ஓரளவு ஊற்றி ரெடி பண்ணி போட்டுருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசையோட டேஸ்ட் சுத்தமாக தெரியலை. ஃபுல்லாகவே வந்து அந்த எக்கோட டேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை அதோட டேஸ்ட்டு மட்டும்தான் அதிகமாக வந்துருக்கு. இல்லை டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. நான் சாப்பிடணும் வயர் பசிக்கலாம் அதுதான் முடியல. அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குது. எல்லாம் நாங்கள் பாதியை காணோம். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இல்லை வீட்டுக்கு போவோம். யாரும் இதுவரையும் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாக இப்போ நான் மட்டும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் வந்து வீட்டில் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மாவு இருக்கும். தோசை மாவு கண்டிப்பாக மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கும் நார்மலாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்துடும். எங்களுக்கு கொஞ்சம் கல் வந்து கொஞ்சம் சரியாக இது பண்ணாதனால தோசை வந்து கொஞ்சம் பிடிச்சிது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே பக்காவாக வந்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டு தோசைகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்திருக்கும். அதுக்குள்ளே 2 கப்பு காலி. என்ன பண்ணுறது இல்லை ஒரே தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பான முறையில் சேரும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.